ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சிவபுராணால் அருளப்பட்ட சூரிய அஷ்டகம் பார்க்கலாம். ஆதிதேவ நமஸ்துபியம் என்று ஆரம்பிக்கும் 8 ஸ்லோகங்களை கொண்டது இந்த சூரிய அஷ்டகம். இது சுலபமாக சில வினாடிகளிலேயே தினந்தோறும் அனைவரும் சொல்லக்கூடிய அஷ்டகம். மகத்தான பலன் தரக்கூடியது. நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு உடல்தான் அடிப்படை. உடல் மற்றும் மனம் சுறுசுறுப்பாக இருந்தால் நாம் ஈடுபடும் காரியங்கள் அனைத்துமே சிறந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். பலருக்கும் தற்போதைய காலங்களில் உடலில் சோம்பலும் மனதில் ஒரு மந்த நிலையும் உருவாகி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாமல் முடங்கிவிடுகின்றனர். இது அவர்களுக்கு தரித்திர நிலையையும் ஏற்படுத்துகிறது. இவை எல்லாவற்றையும் போக்கும் சூரிய பகவானது அஷ்டகத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இது சோம்பலை போக்கி உடலுக்கும் மனத்துக்கும் புத்துணர்ச்சியை தருகிறது. கண் பார்வை குறைபாடுகளை போக்குகிறது. பார்வை நன்றாக தெரியும். இந்த ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து குளித்து சூரிய உதயத்தின் போது கிழக்கு திசை பார்த்தவாறு இதை 10 முறை சொல்லணும் சொல்லப்படுறது. தினமும் சொல்ல முடியாதோரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் இந்த சூரியாஷ்டகத்தை உச்சரிப்பது சிறந்த பலன் தரும். இதை தினமும் சொல்வதால் உடலிலும் மனதிலும் இருக்கும் மந்த நிலை நீங்கும். அவர்களை பீடித்திருக்கும் தரித்திரம் விலகும். நீண்ட நாளாக இருக்கும் நோய் பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவெடுக்கும் ஆற்றல் பெருகும். கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும். கண் பார்வை ஒளி அதிகரிக்கும். இதோட பொருளை தெரிந்து கொண்டு ஸ்லோகத்தை பார்க்கலாம். காஷ்யப முனிவரின் புதல்வரானவரும் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வீற்றிருப்பவருமான சூரிய பகவானை வணங்குகிறேன். முக்குணங்கள் கொண்டவரும் மும்மூர்த்திகளின் அம்சத்தை கொண்டவரும் மக்களின் பாவ வினைகளை பொசுக்குபவருமான சூரிய பகவானை நமஸ்கரிக்கிறேன். புத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு புத்திரர்களையும் செல்வம் இல்லாதோர் செல்வ வளத்தையும் அளிக்கும் சூரிய தேவனை அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் எவர் ஒருவர் மது மாமிசம் மாது ஆகியவற்றிலிருந்து விலகி வழிபட்டு வருகிறார்களோ அவர்களது மந்த நிலையெல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேண்டும் வரமெல்லாம் கிடைக்கும். அவர்களுக்கு இறுதியில் சூரியலோகமும் கிடைக்கும் அப்படின்னு இந்த அஷ்டகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு மகத்தான பலன் தரும் இந்த சூரியாஷ்டகத்தை நாம் இந்த தினத்தில் 3 முறை பாராயணம் செய்யலாம். சூரியாஷ்டகம். ஸ்ரீ கணேசாய நமஹ. சாம்ப உவாச்ச. ஆதிதேவ நமஸ்துப்யம் பிரசீத மம பாஸ்கர. திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமோஸ்துதே. சப்தாஸ்வரதமாரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். லோகிதம் ரதமாரூடம் சர்வலோக பிதாமகம். மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். த்ரைகுண்யஞ்ச மகாசூரம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம். மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். பிரம்ஹிதம் தேஜः புஞ்சஞ்ச வாயுமாகாசமேவ ச. பிரபுஞ்ச சர்வலோகானாம் தம் சூரியம் பிரணமாம்யகம். பந்தூக புஷ்பசங்காசம் ஹாரகுண்டலபூஷிதம் ஏகசக்ரதரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். தம் சூரியம் ஜகத்கர்த்தாரம் மகாதேஜः பிரதீபனம். மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். தம் சூரியம் ஜகதாம் நாதம் ஞான விஞ்ஞான மோக்ஷதம். மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். சூர்யாஷ்டகம் பட்டேன் நித்யம் கிரகபீடா பிரணாசனம். அபுத்ரோ லபதே புத்ரம் தரித்ரோ தனவான் பவேத். ஆமிஷம் மதுபானஞ்ச யः கரோதி ரவேர்தினே. சப்த ஜன்ம பவேத் ரோகி பிரதிஜன்ம தரித்ரதா. ஸ்திரீதைலமதுமாம்சானி யஸ்த்யஜேதுரவேர்தினே. நவ்யாதிஷோகதாரித்ர்யம் சூரியலோகம் ச கச்சதி. ஆதிதேவ நமஸ்துப்யம் பிரசீத மம பாஸ்கர. திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமோஸ்துதே. சப்த
सप्ताश्वरतमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं लोहितं रथमारूढं सर्वलोकपितामहं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं त्रैगुण्यं च महाशूरं ब्रह्मा विष्णुमहेश्वरं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं बृंहितं तेजः पुञ्जं च वायुमाकाशमेव च प्रभुं च सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहं बन्दूकपुष्पसङ्काशं हारकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगत्कर्तारं महातेजः प्रदीपनं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगतां नाथं ज्ञानविज्ञानमोक्षदं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं सूर्याष्टकं पठेन्नित्यं ग्रहपीडाप्रणाशनम् अपुत्रो लभते पुत्रं दरिद्रो धनवान् भवेत् आमिषं मधुपानं च यः करोति रवेर्दिने सप्तजन्म भवेत् रोगी प्रतिजन्म दरिद्रता स्त्रीतैलमधुमांसानि यस्त्यजेतुरवेर्दिने नव्यादिशोकदारिद्र्यं सूर्यलोकं स गच्छति आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्कर दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तु ते सप्ताश्वरतमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं लोहितं रथमारूढं सर्वलोकपितामहं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं त्रैगुण्यं च महाशूरं ब्रह्मा विष्णुमहेश्वरं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं बृंहितं तेजः पुञ्जं च वायुमाकाशमेव च प्रभुं च सर्वलोकानां तं सूर्यं प्रणमाम्यहं बन्दूकपुष्पसङ्काशं हारकुण्डलभूषितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगत्कर्तारं महातेजः प्रदीपनं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगतां नाथं ज्ञानविज्ञानमोक्षदं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं सूर्याष्टकं पठेन्नित्यं ग्रहपीडाप्रणाशनम् अपुत्रो लभते पुत्रं दरिद्रो धनवान् भवेत् आमिषं मधुपानं च यः करोति रवेर्दिने सप्तजन्म भवेत् रोगी प्रतिजन्म दरिद्रता स्त्रीतैलमधुमांसानि यस्त्यजेतुरवेर्दिने नव्यादिशोकदारिद्र्यं सूर्यलोकं स गच्छति इति श्री सूर्याष्टकस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।